கர்த்தருக்கு நன்றி. இந்த நேரத்தில் இங்கே நிற்கும்படியாய் கடவுள் கொடுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். எத்தனை நம்பி காட் இஸ் குட். கர்த்தர் நல்லவர் என்பதை விசுவாசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். நம்ம இங்கெல்லாம் வந்திருக்கிறது என்னன்னா, அவர் எப்படின்னா ருசி பார்க்க முடியுமா? ஏதாவது விதத்தில் நம்ம அவரை ருசி பார்க்கணும், அவரை நோக்கி கூப்பிடணும், அவரை பார்க்கணுன்ற ஆசை தான். ஸோ அது நம்மளுக்கு அந்த உண்மையான அந்த ஆசை இருந்துச்சுன்னா கடவுள் அவரை வெளிப்படுத்துவார். அவர் தான் அவரை ருசி பார்க்கிற மனுஷனும் கர்த்தரை நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். ஸோ இந்த இடத்துல கடவுள் நம்மளெல்லாம் கூப்பிட்டு அவரை ருசி பார்க்க வைக்கும்படியாய் ஒரு பாக்கியத்தை கொடுக்கிறார் அப்போ. ஸோ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சிமியனும் அடைச்சதுக்காக நன்றி. கர்த்தருக்காக எங்கே நம்ம விதைக்க முடியுமோ, அவரை எங்கெல்லாம் நம்ம ருசி பார்க்க முடியும், அதுக்கான ஒரு தருணத்தை கர்த்தர் கொடுத்தால் அது ஒரு பெரிய பாக்கியம் அல்ல. ஏன்னா நம்ம வந்து அவர் ருசி பார்க்கறது யாரு? ஒரு நல்ல பிரியாணி, நல்ல சாப்பாடு மட்டும் இல்லை. கடவுள் உலகத்தையே படைத்த ஒரு தேவன், சர்வ வல்லவர், சகலத்தையும் உண்டாக்கின வல்லமையுள்ள தேவனை. ஸோ இன்னைக்கு எதற்காக? அந்த அடையாளத்துக்காக. லூக்கா 1ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்திலிருந்து 38ஆம் வசனம் வந்து படிக்கிறேன். லூக்கா 1:30-38. தேவதூதன் அவளை நோக்கி, மரியாளே, பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவர் பெரியவராயிருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவார். கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாளுவார். அவருடைய ராஜ்யத்திற்கு முடிவு வராது என்றான். அதற்கு மரியாள் தேவதூதனை நோக்கி, இது எப்படி ஆகும்? புருஷனை அறியேன் என்றாள். தேவதூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும். ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும். இதோ உனக்கு இடத்தாளாய் இருக்கிற எலிசபெத்தும் தன் முதல் வயதிலே ஒரு புத்திரனை கர்ப்பம் தரித்திருக்கிறாள். மலடி எனப்பட்ட அவளுக்கு இது 6ஆம் மாதம். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை என்றான். அதற்கு மரியாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது என்றாள். அப்போது தேவதூதன் அவளிடத்திலிருந்து போய்விட்டான். ஸோ எங்கன்னா அந்த தேவதூதன் அவளை நோக்கி அப்படின்னு ஆரம்பிச்சு தேவதூதன் அவளிடத்திலிருந்து போய்விட்டான் என்ற அந்த இடம் வந்து நம்ம படித்தோம். ஸோ கடவுள் பாருங்க, உங்களை மாதிரி என்ன மாதிரி ஒரு ஸ்திரீ, ஒரு மனுஷி இந்த மாதிரி ஒரு பட்டணத்தில் நடந்திருக்கிறவங்களுக்கு கடவுள் தேவதூதர் மூலமாக வெளிப்படுத்தி பேசுகிறார். இதானே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றார். ஸோ இந்த ஒரு 8 வருஷத்துல இருந்து நான் ஒரு 4 காரியங்களை உங்களுக்கு சொல்லிட்டு நான் விடைபெற விரும்புகிறேன். கர்த்தர் எப்படி நம்மளுடைய வாழ்க்கையும் மரியாளுக்கு நடந்தது போல கடவுள் நம்மளுக்கும் ஒரு பெரிய காரியங்களை செய்ய முடியும். கடவுள் ஈசப்பா நம்ம வாழ்க்கையில எப்படி ஒரு வல்லமையா இருக்க முடியும். பாருங்க, முதலாவது காரியம், நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். ஸோ நம்மெல்லாம் கூட இந்த பட்டணத்திலையோ இந்த இடத்துலையோ நம்ம எல்லாம் ஊடுருவி நிறைய காரியங்களை செய்து கொண்டு இருக்கலாம். நம்ம பிஸியா இருக்கலாம், படிக்கலாம், கஷ்டப்பட்டு இருக்கலாம், குடும்பத்துக்காக நம்ம பிரயாசப்பட்டு கொண்டு இருக்கலாம். ஆனால் யாரை நம்ம இருக்கணும்? கடவுளுடைய பார்வையில நம்மளுக்கு ஒரு கிருபை கிடைக்கணும். ஸோ அந்த கிருபை கிடைக்கும் போது கடவுளுடைய வல்லமையோ கடவுளுடைய கண்களை நம்மை நோக்கி பார்க்கும். ஸோ வேதத்தில் ஒரு வசனம் இருக்கு, இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. அப்படின்னா 24 மணி நேரமும் நம்மள காத்திருக்கிறாரு, காக்க விரும்புகிறார், பார்க்க விரும்புகிறார். அந்த இஸ்ரவேல நான் ஒரு மனுஷியா, நான் இந்த உலகத்துல இந்த பட்டணத்துல இருக்கும் போது ஏசப்பா கடவுள் என்ன பார்க்க ரெடியா இருக்கிறாரு. நான் அந்த அளவுக்கு நான் இருக்கிறேனா? அவரை நோக்கி பார்க்க முடியுமா? ஒரு உண்மையான மனசோடு நான் இந்த இடத்துல நடக்கிறேனா? கடவுள் பாருங்க, தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். ஸோ முதலாவது நீங்களும் நானும் கடவுளத்துல ஒரு கிருபையை பெறணும். வேதத்துல நோவாத்துல அதே மாதிரி தான் இருக்கும். கடவுள் கிட்ட கிருபையை பெற்றான், தயவை பெற்றான். ஸோ யாரும் இவங்கெல்லாம் ரொம்ப ஸ்பெஷலான ஆளும் கிடையாது. நம்ம பைபிள்ல படிக்கிறதுனால எல்லாரும் சொல்றதுனால அவங்களாம் பெரியவங்க, அவங்களும் வித்தியாசமான ஆளும் கிடையாது. உங்களை மாதிரி என்ன மாதிரி அதே விதமான ஒரு மனுஷங்க தான், மனுஷர்கள் தான், வேற யாரும் வித்தியாசம் கிடையாது.
பாருங்க, அந்த இடத்துல அந்த 2000 வருஷங்களோ எத்தனை வருஷங்களோ முன்னாடி ஒரு தெய்வ தூதர் அவர்களை நோக்கி பேசுறார். சோ எப்படி கடவுள் நம்ம கிட்ட பேச முடியும்னா, நம்ம கடவுள் கிட்ட தயவு பெறும் போது, கிருபை பெறும் போது கடவுள் நம்மளோட கூட இடைப்பட ஆரம்பிப்பார். ஸோ அந்த அளவுக்கு நம்ம மனசு இருக்கணும். கடவுள் கிட்ட கிருபை நீங்க கேட்கலாம், ஏசப்பா உங்க கண்ணில் நான் நீங்க என்னை பார்த்து கொண்டே இருங்க, எனக்கு ஒரு கிருபையை கொடுங்க, என்னோட கூட இருங்கன்னு நீங்க கேட்கும் போது கடவுள் உங்களை வழி நடத்துவார். முதலாவது அவருக்கு நம்ம கிருபை பெற்றுக் கொண்டு இருக்கணும். இரண்டாவது காரியங்கள்லாம் சொல்லிட்ட பிறகு ஒரே ஒரு காரியத்தை சொல்றார். அதற்கு மரியா தேவதூதனை நோக்கி, இது எப்படி ஆகும், புருஷனை அறியேன் என்றார். சோ முதலாவது நம்ம தேவனிடத்திலிருந்து கிருபையை பெறணும். அப்புறம் 3 காரியங்கள். பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தமுள்ள தேவனுடைய குமாரன் எனப்படும். சோ 2 காரியம். சோ நம்ம கடவுளை நோக்கி கூப்பிடுறோம், கடவுள் நம்மளுக்கு கிருபையை கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கிறார். நான் அவரை நோக்கி கூப்பிடுறேன்னா என்னோட இருதயம் அவரை நோக்கி கூப்பிடுதா? இஸ்ரேல் ஜனங்களுக்கு கட்டளையிட்டு 10 கட்டளைகளை கொடுக்கும்போது முதலாவது பிரதான கட்டளை என்ன பண்ண, என்னை அன்றி உனக்கு வேறொரு தேவர்கள் இருக்கக்கூடாதுன்னு சொல்றாரு. சோ நான் உண்மையா என் மனசு அவரை நோக்கி கூப்பிடுது, அப்பதான் நான் கிருபையை பெற்றுக்கொள்ள முடியும். நான் யாரையோ வணங்கி கொண்டு உயிருள்ள தேவனை வணங்காமல் அவருக்கு துரோகம் செய்து கொண்டு நான் பாட்டுக்கு ஜீவித்துக் கொண்டிருந்தால் கடவுளுக்கு எனக்கு கிருபை பெறாது. யார்கிட்ட உங்களுக்கு கிருபை வேணும்? தேவனிடத்தில். யார் அந்த தேவன்? சகலத்தையும் உருவாக்கின, எல்லாவற்றையும் படைத்த, எல்லா வல்லமையுள்ள கர்த்தர் அவரே. அவரிடத்தில் எனக்கு கிருபை வேணும். அப்ப நான் உண்மையோடு அவரை மட்டும் பற்றி கொண்டு, கர்த்தாவே நீர் ஒருவர் இருக்கிறீரே, இந்த உலகத்தை படைத்தவர் இருக்கிறீரே, நீ பெரியவர் இல்ல லார்ட், நீ உங்க முகத்தை எனக்கு காண்பீங்க, இப்படி கிருபை எனக்கு தேவை நீங்க கேட்கும் போது சர்வ வல்லவர் வெளிப்படுவார். சோ அப்படி இருக்கும் போது மரியாள் கேட்கிறா, எனக்கு என்னால முடியல, எனக்கு புருஷன் நிறைய, எனக்கு கல்யாணம் ஆகல, எனக்கு தெரியாத எப்படின்னு கேட்கிறா. அதுக்கு கேஸ் அந்த தெய்வ தூதன் சொல்றார். யாரு தெய்வ தூதன்? சர்வ வல்லவருடைய கடவுளுடைய தூதன். பரிசுத்த ஆவியின் மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல். 2 காரியம் தான். பரிசுத்த ஆவியானவர் உன்மேல் வருவார், அவருடைய வல்லமை உன்மேல் இருக்கும். அப்ப என்ன நடக்கும்? அது பாருங்க, ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தமுள்ள தேவனுடைய குமாரன் எனப்படும். சோ அப்பதான் ஒரு பரிசுத்தம் ஒரு குமாரன் பிறக்க முடியும். சோ தேவனுடைய பரிசுத்த ஆவியானவர் உன்மேல் வரணும். அது யாரெல்லாம் இருக்கலாம். வேதத்தை சொல்லியிருக்கிறது, ஆவினால் பிறவற்றால் பரலோகத்தில் பிரவேசிக்க முடியாது. சோ தேவன் ஆவியாக இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த தேவனுடைய ஆவி என் மேல விழணும், இருக்கணும். அப்பதான் ஒரு கிரியை, ஒரு பெரிய அற்புதம் நடைபெற முடியும். மரியாள் ஒரு சாதாரண மனுஷிதான். நான் அவருக்கு ஒரு பரிசுத்தமான குமாரன் பிறக்கணும்னா பரிசுத்த ஆவியானவர் மேல இருக்கணும், உதிக்கணும். அப்பதான் பிறக்க முடியும். என்னுடைய வல்லமை அந்த மரியாள் மீது இருக்கணும். அப்பதான் பிறக்க முடியும். உங்க மீது, என் வாழ்க்கை மீது அதே மாதிரி கடவுள் பரிசுத்த ஆவியானவர் தேவன் பிறக்கணும். கிறிஸ்துவானவர் என் வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்யணும்னா பரிசுத்த ஆவியானவர் என் மேல் உதித்து அவருடைய வல்லமை என் வாழ்க்கையில இருக்கணும். அப்படி இருந்தா கடவுள் ஏசப்பா பெரிய காரியங்களை உங்க வாழ்க்கையில செய்ய முடியும். பெரிய காரியங்களா, புது காரியங்களை செய்ய முடியும். இந்த உலகத்தை படைச்ச போது ஜெனசிஸ் ஆதியாகமத்துல 1வது அதிகாரத்துல இருக்கும், எல்லாமே இருளா இருந்துச்சான். ஒரு இதுவே இல்லை, எல்லாம் இருளா இருந்துச்சு. அப்படின்னா அது பரிசுத்த ஆவியானவர் ஜலத்தின் மீது அசைவாடினார் என்று வேதம் சொல்லுது. அப்போ ஒண்ணுமே ஒழுங்கின்மையும் இருளுமா இருக்கிற காரியத்தை கடவுள் ஒருவரை உருவாக்கணும்னா பரிசுத்த ஆவியானவர் அந்த மேல அசைவாடணுமா. சோ அப்படி நம்முடைய வாழ்க்கையும் பாவத்திலையும் ஒரு இருளிலையும் இருக்குது. நம்ம பாவம் செய்து தேவனை விட்டு விலகி போயிட்டோம், கிருபையை பெற்றுக்கொள்ள முடியல, அவர் உண்மையா நேசிக்க முடியல. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அதான் கட்டளையிடுகிறார், நீங்க வேற யாருக்கிட்டையும் போக கூடாது, இயேசுவான உண்மையான தேவனை விசுவாசிக்கணும். அப்ப நீங்க உண்மையான தேவனை விசுவாசிக்கும் போதுதான் முதலாவது தேவனிடத்திலிருந்து கிருபையை பெற்றுக்க முடியும். அந்த கிருபையை பெற்ற பிறகு நீங்க பரிசுத்த ஆவியானவர் நம்ம மீது இருக்கணும். அப்பதான் ஒரு பெரிய காரியத்தை கடவுள் பெரியவர் சர்வ வல்லமை தேவன் செய்ய முடியும். அந்த பரிசுத்த ஆவியானவர் ஜலத்தின் மீது அசைவாடினது கடவுளுடைய வார்த்தை பேசி இந்த உலகத்தையே உண்டாக்கினார். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தருக்கு தான் நம்மளுக்கு ஒரு ஆசை வரணும். சகலத்தையும் படைத்தார், நம்ம பார்க்கிற எல்லாத்தையும் படைத்த தேவன் அவர். அவருடைய வார்த்தையின் மீது எப்படி பரிசுத்த ஆவியானவர் ஜலத்தின் மீது அசைவாடின போது அதே மாதிரிதான் மரியாதை பரிசுத்த ஆவியானவர் உண்மையில் வருவார். ஓகே, செகண்ட் அவருடைய பலம் உண்மையில நிழலும். அப்பதான் இயேசுவானவர் பிறக்க முடியும்.
ஸோ முதலாவது கிருபையை பெற்றுக்கொண்டோம், அதுக்கப்புறம் ஆவியானவர் நம் மீது அசைவாடணும். அப்பதான் தேவனுடைய வல்லமை நம் மீது இறங்கணும். பாருங்க, இதெல்லாம் நடக்கிறதுக்கு ஒரு காரியம் கடைசியில சொல்ற பாருங்க, மரியாள். அதற்கு மரியாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உங்களுடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது என்றார். ஒரு கீழ்ப்படிதல் தெரியுதுல்ல, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்ததுனாலதான் இயேசுவான ரட்சகர் பிறந்து நம்மளுக்கு எல்லாருக்கும் ஒரு மீட்பை கொடுத்திருக்கிறார். இந்த உலகத்துல நம்மளும் கீழ்ப்படியும் போது அவருடைய வார்த்தை, நானும் அடிமை, அவருடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுள்னு சொல்லும் போது, இந்த உலகத்தை படைத்த தேவன் ஆவியானவர் ஜலத்தின் மீது அசைவாடி இயேசுவான ஒரு கடவுள் வார்த்தையை பேசும்போது இந்த உலகம் எப்படி உண்டாகுச்சோ அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையில மரியாதை போல நம்முடைய வாழ்க்கையில இயேசுவான கடவுள் நம்மளும் அவருடைய வார்த்தையை பேசுவார். அவருடைய ஆவியான அபிஷேகம் நம்மளுக்கு வரும். அவருடைய வார்த்தையை பேசும்போது அவருக்கு வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படுகிற அடிப்படுகிற அந்த பரிசு, அந்த அடிப்படைந்து நம்ம செயல்படும் போது கர்த்தர் ஒரு ரட்சிப்பையும் மீட்பையும் ஒரு பெரிய காரியம் நம்ம வாழ்க்கையில செய்வார். அந்த அடிஸ்தலமே அதுதான். அதனால்தான் நம்ம எவ்ரி இயர் ஒரு வருஷமும் இயேசுவை நம்ம கொண்டாடுறோம். ஏன்னா நம்ம வாழ்க்கையில் நம்ம இருதயத்துல அவரு பிறக்கணும், நம்ம கூடவே இருக்கணும். ஒரு பெரிய இந்த உலகத்தையே மீட்டு கொண்டார். இந்த உலகத்துல எங்க இருந்தாலும் யார் இருந்தாலும் சரி, இயேசுவை அவருடைய நாமத்தை வாயில அறிக்கை செய்து அவருடைய இருதயத்தை அவர் நோக்கம் அவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள். நம்ம அவருடைய வல்லமையை பெற்றுக்கொள்ளணும். நம்ம அவருடைய ஆவியானவர் நம் மீது அசைவாடும். இதுக்காக நம்ம பிரயாசப்படணும். அவருடைய கிருபையை அவர் பெற்றுக்கொள்ளணும். நம்ம அவருக்கு உண்மையா அவரை தொழுது கொள்ளணும். இது செய்யும் போது ஆவியானவர் உங்கள் மீது இருப்பாரு. அவருடைய பரிசுத்த வல்லமை உங்க மீது இருக்கும். அப்படி இருக்கும்போது நீங்க அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும்படி அவருடைய ஜெபத்தை அந்த அடியேன் கேட்கிறேன் என்ற ஒரு மனப்பான்மையோடு நீங்க அடிமைத்தனத்துல கர்த்தரே உங்களுடைய வார்த்தை இப்படி ஆக கடவுது நீங்க ஜெபம் பண்ணி டெய்லி விசுவாசிச்சீங்கன்னா, இயேசுவானவர் பிறந்த ரட்சிப்பை உண்டாக்கினது போல உங்க வாழ்க்கையில் ஒரு ரட்சிப்பு வந்து நீங்க பெரிய கைசுக்கு ஒரு பொக்கிஷமாய், ஒரு ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் வல்லமையாய் ஜீவிக்க முடியும். அவருடைய புதிய காரியங்கள் உங்க வாழ்க்கையில செய்ய முடியும். ஏன்னா அவருடைய வல்லமை இருக்குது, அவருடைய பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார், அவருடைய வார்த்தை உங்க கையில இருக்குது. சோ வேற எதுவுமே உங்களுக்கு தேவையில்லை. சோ இந்த வல்லமை உங்க கூட இருக்கும்போது நீங்க ஒரு பலசாலியா இருக்க முடியும். கர்த்தர் பெரிய காரியங்களை உங்க வாழ்க்கையில செய்ய முடியும். உங்களுக்கு ஒரு குறை இருக்கலாம், இல்ல உங்களுக்கு ஒரு தேவை இருக்கலாம். ஆனா இது கடவுள தயவு பெற்றுக்கொள்ளுங்க. அவருடைய வல்லமையும் பரிசுத்த ஆவியானவர் மீது அசைவாடும் போது அந்த அடிப்படையில ஆவியோடு கர்த்தர் வார்த்தைக்கு நீங்க கீழ்ப்படிந்து ஒவ்வொரு நாளும் நடக்கும் போது நீங்க அவர் உங்களுக்கு மூலமா உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய காரியம் செய்வார், வழிநடத்துவார், சுகத்தை கொடுப்பார், பலத்தை கொடுப்பார். அவருடைய வல்லமை உங்க வாழ்க்கையில வெளிப்படும். சோ மரியாளுடைய வாழ்க்கையில வெளிப்பட்டது போல இயேசுவானவருக்கு தோன்றது நம்ம வாழ்க்கையிலும் இயேசுவானவர் வெளிப்பட்ட அவருடைய வல்லமை கிரியைகள் எல்லாம் வெளிப்படும்படியாய் கர்த்தர் கிருபை செய்வார். நல்லதொரு தேவ செய்தி நமக்காக கொடுத்த ஞான சகோதரர் அவர்களுக்கு திருச்சபையின் சார்பில் நான் உணவான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கவும், அவருடைய குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கவும், ஊழியங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கவும், அவருடைய எதிர்கால திட்டங்களை எல்லாம் வாய்க்க பண்ணவும் நாம் அனைவரும் சேர்ந்து ஒரு நிமிஷம் முழங்கால் படியிட்டு நாம் ஜெபம் செய்வோம். மகா கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் நல்ல இயேசுவே, நாங்கள் கேட்ட உமது வார்த்தையின்படி தேவனிடத்துல கிருபை பெற்றாய் என்று சொன்ன தேவதூதனுடைய வார்த்தைகளை எங்களுக்கு உடமையாக்கி நாங்களும் தேவனிடத்துல கிருபை பெற்றவர்களாக இருந்து கடந்து போக கிருபைத்தார். விசேஷமாக இந்த தேவ செய்தியை சுமந்து வந்து அருமையான ஒரு தாசர் அருமை சகோதரன் பால் பிரசாந்த் அவர்களை கருத்துல ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் அவருக்கு கொடுத்திருக்கிற தரிசனங்களுக்காய், ஆண்டவர் நீர் அவர் மேல் வைத்திருக்கிற ஒரு நம்பிக்கைக்காய், ஒரு கிருபைக்காய், ஒரு இரக்கத்துக்காய், நீர் அவரை தெரிந்து கொண்ட ஒரு தரிசனத்துக்காய் நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். அவரை பயன்படுத்துகின்ற ஒரு மாறாத கிருபை பெரிதாக இருப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, அவரோடு கூட பேசிய நேரங்களில் எல்லாம் நீர் அவருக்கு எத்தனையாய்
துணையாய் இருக்கிறீர் என்பதையும், நீர் அவரை எப்படி நடத்துகிறீர் என்பதையும் ஒரு சாட்சியாக கேட்டோம். ஆண்டவர், நீர் அப்படிப்பட்ட ஒரு மகனை நீர் அதிகமாய் உயர்த்தும்படியாய், அவருடைய குடும்பத்தை ஆசீர்வதிக்கும்படியாய், அந்த குடும்பம் அவருக்கு ஊழியத்துல ஆண்டவரே ஒரு முதுகெலும்பாய் இருக்கும்படியாய், ஆண்டவர் நீர் அவர்களை வர்த்திக்க பண்ணும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அருமையாய் கொடுக்கப்பட்ட அருமை சகோதரி சாரா அவர்களுக்காக, அருமையான குழந்தைக்காக கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதியும். ஆண்டவர் அந்த குடும்பத்தை ஆண்டவரை ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். விசேஷமாக ஆண்டவரை அருமை சகோதரிய தாயார் குளோரியாக்காக ஜெபிக்கிறோம். அவருடைய பலவீனத்தின் நிமித்தமாய் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிற இந்த சூழ்நிலையில தெய்வ வல்லமை அவர்களை இந்த வேளையில தொடும்படியாய், சுகத்தை கட்டளையிடும்படியாய், ஆரோக்கியத்தினால் அவர்கள் வீடு திரும்பும்படியாய் ஆண்டவர் கிருபை பாராட்டும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் பொறுப்பேற்றுக் கொள்ளும், வழிநடத்தும். ஆண்டவர் தாமே கர்த்தாவே இந்த திருச்சபையாக, இந்த குடும்பமாக அருமை சகோதரனை நாங்கள் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். இந்த ஆசீர்வாதங்களுக்கு பரிபூரணப்பட கிருபை தாரும், காத்துக்கொள்ளும், வழிநடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அடுத்ததாக நாம் காணிக்கைக்காக எண்ணி தரிசினா ஏதி அடினா ஜரிகேதி சித்தமே என்கிற பாடலை நாம் பாடும் பொழுது தேவனுக்கு என்று காணிக்கை சேகரிப்போம். எண்ணி தரிசினா ஏதி அடினா எண்ணி தரிசினா ஏதி அடினா ஜரிகேதி நீ சித்தமே பிரபுவா, ஜரிகேதி நீ சித்தமே. நீ வாக்குரை சிந்தனை பிரார்த்தனா ஆலகிச்சுமா பிரபுவா, பிரார்த்தனா ஆலகிச்சுமா. நீ
இது நமக்கு பண்டிகை காலங்களாக இருக்குது. அதனால எல்லாரும் மகிழ்ச்சியோடு கூட இந்த ஆராதனைகளில் நீங்கள் கலந்து கொள்ளும்படியாய் உங்களை நான் அன்பாய் அழைக்கிறேன். வருகிற ஞாயிற்றுக்கிழமை முறைப்படியாய் நம்முடைய இந்தியாவில் சிறுவர் கிறிஸ்மஸ், சின்ன பசங்கள்லாம் கிறிஸ்மஸ் கொண்டாடுகின்ற ஒரு ஞாயிறு. நம்ம சின்ன பசங்க உங்களால் முடிந்தால், வாய்ப்பு இருந்தால், இங்கே ஒரு விசேஷித்த ஒரு பாடல், ஒரு மேஞ்சர் சீன், ஏசாமி பிறந்ததை இல்லை ஏசாமி எதுக்கு பிறந்தாருன்றத நடித்து காட்டுகிற ஒரு சின்ன ஸ்கிட் பண்ண முடிஞ்சால், பெற்றோர்கள் உதவி செய்தால் தேவ நாமத்துக்கு மகிமையாக இருக்கும். அதனால அடுத்த வாரம் ஆக்சுவலாக ஒயிட் கிறிஸ்மஸ். என்ன கிறிஸ்மஸ்? ஒயிட் கிறிஸ்மஸ், சிறுவர் ஞாயிறு, சிறுவர் கிறிஸ்மஸ், சின்ன பிள்ளைங்களுக்கான கிறிஸ்மஸ், அடுத்தது வாலிபர்களுக்கான கிறிஸ்மஸ், அடுத்தது பெரியவங்களுக்கான கிறிஸ்மஸ், அப்புறம் கிறிஸ்மஸ். இது நம்முடைய சொல்றது நம்முடைய முறைப்படியாய் நம்முடைய நாட்டில், நம்முடைய தேசத்தில் இது நடந்து கொண்டிருக்கிறது. இதை நாம் பின்பற்ற விரும்பினால் பின்பற்றலாம். கட்டாயம் கிடையாது. ஒரு கொண்டாட்டம் இல்லையா? இந்த மாதம் இந்த மந்த் ஆஃப் ஃபெஸ்டிவல், இது பேர் என்ன? மந்த் ஆஃப் ஃபெஸ்டிவல்னு சொல்லுவாங்க. இது கொடுக்குற பண்டிகை. இது நம்ம வாங்குற பண்டிகை இல்லை. என்ன பண்ணுற பண்டிகை? இது கொடுக்குற பண்டிகை. நம்மக்கிட்ட இருக்கிறது மற்றவங்களுக்கு கொடுக்குற பண்டிகை. என்ன சார் கொடுக்கிட்டேன் நான் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, என்கிட்ட எதுவுமே இல்லைன்னு நீ நினச்சினாலும், என்கிட்ட பணம் இல்லை, என்கிட்ட பொருள் இல்லை கொடுக்கறதுக்கு, இல்லை பரிசு இல்லை கொடுக்கறதுக்கு, ரஞ்சிதம்மா மாதிரி பொருத்தனை பண்ணுறதுக்கு என்கிட்ட காசு இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னாலும், உங்ககிட்ட ஒரு உன்னதமான ஒன்று இருக்கிறது. அது இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. இந்த மாசத்துல குறைஞ்சது தரித்திரபட்சமா ஒரே ஒருத்தருக்காச்சும் ஏசாமி நீங்க என்ன பண்ணிடணும்? குடுத்துடணும். உங்ககிட்ட இருக்கிற ஏசாமிய அடுத்து உங்ககிட்ட என்ன பண்ணிடணும்? கொடுக்கணும். அதுதான் பண்டிகை. உங்ககிட்ட இருக்கிற ஏசாமி கொடுக்கணும். நீங்க ஏசாமி அவங்களுக்கு கொடுக்கும் பொழுது அவங்களுக்கு சமாதானம் கிடைக்கும், அவங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கும், அவங்களுக்கு பாவத்திலிருந்து மன்னிப்பு கிடைக்கும், அவங்க வாழ்க்கையில ரட்சிப்பு கிடைக்கும், அவங்க குடும்பத்துல சமாதானம் கிடைக்கும், அவங்களும் ரட்சிக்கப்பட்டு பரலோகத்துக்கு சொந்தக்காரங்களாயிடும். நம்ம எல்லாம் பரலோகத்துக்கு சொந்தக்காரங்க இல்லையா? இந்த பரலோகம் எனக்கு மட்டும் சொன்னா அது பாவம் ஆயிடும். இந்த பரலோகம் எனக்கு மட்டும் அப்படின்னு சுயநலமா இருந்தோம்னா அது என்னவாயிடும்? பாவம் ஆயிடும். நம்மளுக்கே பரலோகம் எல்லாம் போயிடும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. பரலோகம் எனக்கு மட்டும்னு நீங்க சொந்தம் கொண்டாடினீங்கன்னா உங்களுக்கே பரலோகம் எல்லாம் போயிடும். அதனால பரலோகன்றது யாருக்கெல்லாம்? உலகத்துல இருக்கிற எல்லா மக்களுக்கானது. அதனால நான் பரலோகத்துக்கு ரெடி ஆயிட்டேன். ஒருத்தரை ஆச்சும் நம்ம என்ன பண்ணோம்? பரலோகத்துக்கு கூட்டிட்டு போறதுக்கு இந்த மாசம் உங்களுக்கு என்ன பண்ண போகுது? உதவி செய்யப்படும். இந்த மாசம் உங்களுக்கு அதுக்கான பலனை கொடுக்க போகிறது. அதனால நாம் இயேசு பிறந்திருக்கிறார் என்பதை சொல்லுகிற மாதமாய், இது இயேசுவை அறிவிக்கிற மாதம். இது எப்படின்னா சொல்லிடணும். சரிங்களா? என்ன சார் கொடுக்குறாரு, என்னத்தை கொடுக்குறதுன்னு யோசிக்காதீங்க. உங்ககிட்ட இருக்கிறத தான் கொடுக்கணும். நீ பார்த்த இயேசுவை, நீ அறிந்த இயேசுவை, நீ அனுபவித்த இயேசுவை மற்றவர்களுக்கு கொடுக்கணும். ஏசாமி தெரியாத அழுதுருப்பான், கஷ்டப்பட்டுப்பாங்க, அவங்க குடும்பமே துக்கத்துல இருக்கும். அங்க போய் இயேசு உனக்கு சமாதானம் கொடுக்குறாரு, கவலைப்படாது, இயேசு அமைக்கிறாரு, உனக்கும் இருக்கிறாருன்னு சொல்லி பாருங்க. அந்த சமாதானம் அந்த குடும்பத்துல. துக்கப்படுறவங்க போய் சொல்லுங்க, கவலைப்படாது, இயேசு இருக்கிறார், அவருக்கு உங்களுக்கு சமாதானத்தை கொடுப்பாருன்னு சொல்லுங்க. ஆகையினால எனக்கு அருமையான குடும்பத்தார நாம செய்ய போற ஒரு பெரிய வேலை, நம்ம பணம் காசு இதெல்லாம் ஏசாமிக்கு கடவுள் படிச்சது பணம் கிடையாது. பணத்தை யார் படிச்சான்? பணத்தை யார் படிச்சத? மனுஷன் படிச்சது. அது மனம் நம்மளுக்கு, அது நம்மளுக்கு மனம். இயேசு கொடுத்தது சமாதானம், சந்தோஷம், ரட்சிப்பு.
இயேசு கொடுத்தது என்ன? சமாதானம், சந்தோஷம், ரட்சிப்பு. இந்த ரட்சிப்பு, சமாதானம், சந்தோஷத்தை மற்றவங்களுக்கு எப்படினாச்சும் இந்த மாசத்துல என்ன பண்றீங்க? குறைஞ்சது தரித்திரபட்சம் கணீசம் ஒக்கரைனா சொல்ற வார்த்தை புரியுதா உங்களுக்கு? கணீசம் பட்னியா இருந்தாது ஒருத்தருக்கு என்ன பண்றீங்க? ஏசாமி கொடுத்துருக்கோம். அது உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும். வருகிற புதிய ஆண்டு உங்களை ஆண்டவருடைய சமூகத்துல மகிமை பொருந்தினவர்களாய் நிறுத்துற ஒரு ஆண்டா இருக்கும். நீங்க எழுதி வச்சுங்க, நான் சொல்றேன்.